இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக இங்கே நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் தினமும் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்கள் பகுதியிலே மாவட்டத்திலே சில மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு மகளிரை சார்ந்திருக்கிறவர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் இங்கே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். சந்தித்து அவரிடத்திலே ஆசி பெற்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறார். என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆலம்பரம் போல் தலைத்திருக்கும் என்று சொன்னார்கள். அதே போலதான் இன்றைக்கு மறைந்தும் இன்றைக்கு மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்கும், யாராலும் அசைக்க முடியாது என்று சொன்னார்கள். அதுபோல இந்த இயக்கத்திற்கு பல சோதனைகள் வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையை வென்றெடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக வந்தார். அதற்கு பின்னாலே ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையும் மீட்டெடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார். இன்றைக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இது சோதனையே இல்லை. இவ்வளவு காலம் வந்ததெல்லாம் சோதனை என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வந்திருப்பது சிலர் தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, பதவி சுகபோகத்திற்காக அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல முடியும். ஆக பதவி சுகபோகத்திற்காக வேறு கட்சியை ஆதரிப்பதற்காக அவர் செல்கின்றார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள். அதனாலே இன்றைக்கு இந்த இயக்கம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு போட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பார்த்தா பார்க்கறதுக்கு ஜாம்பவான்கள் மாதிரிகள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அண்ணன் எடப்பாடியார் எடுத்ததற்கு பின்னாலே பார்க்கின்ற போது இந்த இயக்கத்தில் ஒருவர் வெளியே போகின்றார் என்று சொன்னால் 100 பேர் உள்ளே வருகின்றார்கள். அதுதான் இந்த இயக்கம். அதுதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடந்திருக்கிறது. புதுக்கோட்டையிலே நடந்திருக்கிறது, விழுப்புரத்திலே நடந்திருக்கிறது, தருமபுரியிலே நடந்திருக்கிறது, கரூரிலே நடந்திருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு நடந்திருக்கிற அரங்கேற்றங்களை எல்லாம் பார்க்கின்ற போது தொண்டன் இந்த இயக்கத்திலே மாறாமல் இருக்கின்றான், அசையாமல் இருக்கின்றான். இந்த இயக்கத்தை எவராலும் அசைத்து பார்க்க கூட முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இயக்கத்தை விட்டு சென்றிருக்கிறவர்கள், வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தது யாரால்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்திற்காக, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் முகத்திற்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக விழுந்த வாக்குகள் அது. அந்த வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே ஆதாயத்திற்காக வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுயநலவாதிகள். ஆக இவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள், அவதிப்படுகின்றார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கின்ற போது சட்டம் சரியாகவே இருக்கின்றது, நன்றாகவே இருக்கின்றது. அண்ணன் எடப்பாடியார் எடுத்திருக்கிற முடிவை ஆதரிக்கின்ற வகையிலே தான் சட்டம் இருக்கின்றது. ஆக சென்றிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியும் இன்னும் குறைந்தது சொல்ல போனால், ஏன் சபாநாயகருக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. அந்த 3 மாத கால அவகாசத்திலே அவர் சரியான முடிவை சபாநாயகர் எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 25 எம்எல்ஏக்களின் பதவிகளும் பறிக்கப்படும். மீண்டும் தேர்தல் வரும். அந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் யாரை அடையாளம் காட்டுகின்றாரோ அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திலே வந்து அமருகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகுகின்ற சூழலை இன்றைக்கு இருக்கின்றது. இல்ல எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலையே. எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு வந்து எடப்பாடியார் தலைமை ஏத்துப்போன்னு சொன்னா எப்படி, எந்த வகையில அது நியாயம்? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து கொறடா உத்தரவு போடுறார். கொறடா என்று சொல்லுகின்ற போது கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பொதுச் செயலாளர் யாரை நியமிக்கின்றாரோ அவர்தான் கொறடா.
ஆனால் இன்றைக்கு விஜயபாஸ்கர் சொல்கின்றார், மந்திரியாக இருந்திருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், நல்ல விஷயமானவர் தான் இருக்கிறார். ஆனால் எந்த வகையிலே அவர் பேசுகிறார் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் கொறடா என்று சொல்லிக்கொண்டு அவர் உத்தரவு போட்டதாகவும் அந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யாரோ, கழகத்தின் தலைமை பொறுப்பிலே இருக்கின்றவர் யாரோ, அவர் நியமிப்பவர் தான் கொறடா. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே 10வது அட்டவணையிலே சொல்லப்பட்டிருக்கிற விவரம். ஆக இந்த விவரம் கூட தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆக எந்த வகையிலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தைரியமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். அவர்கள்தான் இன்றைக்கு பயந்து போயிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையில் இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் பொதுக்குழு நடத்தணும் அவசியம் இல்லை. அது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு வந்து யூஸ்வலா நடக்கும். அது யூஸ்வலா நடக்கும்போது அண்ணன் அறிவிப்பார், அந்த நேரத்தில் பொதுக்குழு நடக்கும். அந்த நேரத்தில் பொதுக்குழுவில் வந்து பேசுறது, விவாதிக்கிறது எல்லாம் வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. வரட்டும், பேசட்டும், விவாதிக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து ஆலோசனையில முன்னாள் முதலில் ஈடுபட்டு வரீங்க, பொதுச்செயலாளர் ஈடுபட்டு வரீங்க. இந்த மாதிரி ஆலோசனையில முதல்ல ஈடுபடுறீங்க சார், என்ன நடக்குதுங்க? இங்க ஒன்றும் நடக்கல. தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத்தோட இவங்களெல்லாம் நீக்கினதுக்கு நன்றி தெரிவித்து பேசிட்டு போறாங்க. அதுதான் மெயினா. இன்னைக்கு நாங்கள்லாம் கட்சியில சுதந்திரம் அடைஞ்ச உணர்வுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு 26 முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், முக்கியமான 26 பேரை வந்து மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் நீக்கப்பட்டிருக்காங்க. கட்சிக்கு ஒரு பலவீனம் இல்லையா சார்? கட்சிக்கு இப்போதான் பலம். காட்டாற்று வெள்ளம் போல தொண்டர்கள் உற்சாகமாக எழுச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க விழுப்புரத்தை பாருங்க என்ன நடக்குது, எவ்வளவு பெரிய வரவேற்பு பசுபதிக்கு கிடைச்சிருந்தாலும் பாருங்க. ஆகவே தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க, முன்னெப்பதே இல்லாம உற்சாகமா கணக்கு. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பதவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நிலை சார்? இப்போ அவங்களுடைய நிலை என்ன இருக்கும்? கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியோட நிலைப்பாடு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்ட, கழகத்துக்கு கட்டுப்பட்ட, தொண்டர்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இருக்காங்க. லாட்டரி ராஜமாதா அவங்க பின்னாடி இதுவே என் கட்டளையே சாசன அடிப்படையில் தான் மற்ற வெளியே போயிருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தொடர்ந்து பொதுச் செயலாளர்ல வந்து முன்னிறுத்துறான், ஒரு தோல்வியா சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இது படு அயோக்கியத்தனமான வாதம். இவங்கெல்லாம் மாவட்ட செயலராக இருந்தாங்களே, இவங்களை மீறி ஒரு ஒன்றிய கவுன்சிலரோ, ஒரு பஞ்சாயத்து தலைவரோ, ஒரு கிளை செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு சட்டமன்ற வேட்பாளரோ இவர் நிறுத்தி இருந்தா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இவரை குறை சொல்வது என்பது இது ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. அடுத்த கட்டமா இப்ப 2 பதவியா சபாநாயகர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ஒருவேளை முடிவெடுக்காத பட்சத்துல குறிப்பிட்ட காலங்களில் அடுத்த கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சபாநாயகர் அதிகமான ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிறாரு. அவர் வந்து அதிகமா சர்ச்சுக்கெல்லாம் போவார். அதனால அவர் வந்து நியாயமான ஒரு முடிவை எடுப்பார் நாங்கள் நம்புறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் மரியாதை கொடுப்பார்னு நாங்கள் நம்புறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி இங்கே எங்களுடைய பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட கொறடாவை மீறி வாக்களித்தவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதுதான் சரியான ஒரு முடிவு. மனசாட்சியுள்ள சபாநாயகர் அதை செய்வார். ஏன்னா அவர் வந்து தேவனுக்கு கட்டுப்பட்டவர். ஆகவே அவர் எதுவும் தப்பு பண்ண மாட்டார் நம்புறோம். பொதுக்குழு வந்து கூட்டணும் விரைவா அப்படின்னு எஸ்பி வேல்மணி வந்து சொல்றாங்க. அது அவர் அவங்க லாட்டரி ராஜமாதா கிட்ட உத்தரவு கேட்டாரா இல்லையான்னு கேட்டுட்டு சொல்லுங்க. நமதம்மா நாளிதழ் வந்து பொதுச்செயலாளர் பேர் நீக்கப்பட்டு எஸ்பி வேல்மணி பெயர் வந்து புதுசாக உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நமதம்மா பத்திரிக்கை அவரோட முதலீடு அதிகமாக இருக்கிறதால நீக்கப்பட்டிருக்கு. அவர் தான் இப்படியெல்லாம் எடுத்துட்டு என்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு அது சொல்றதெல்லாம் எப்படி சரியா வரும்? அதோட பொதுச் செயலாளர் தான் இன்னும் வரைக்கும் அவர் எங்களை அழைச்சா வருவோம், எங்களை வாங்கன்னு கூப்பிடணும்னு சொல்லினே இந்த மாதிரி சில்லுண்டித்தனெல்லாம் வேலுமணி தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. கொறடா நான் தான் கட்சிக்கு அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்லி கொறடா உத்தரவை மீறி வந்து மற்ற 22 பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் சபாநாயகர் வந்து முறையிடுறாரு. அவங்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்கு போக சொல்லுங்க. ஒரு கட்சிக்காரனையும் தொண்டனையும் பார்த்துட்டு வந்து மறுபடியும் இது மாதிரி போயிட்டு சொல்லுங்க. கட்சியில குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு காரணம்
கண்டிப்பா அவங்க வந்து இப்ப நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இணைப்பதற்கான முயற்சிகள் சொல்லி எதை இணைக்க போறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன பிறகுதான் இவங்க வந்து மீண்டும் சசிகலாவை சேர்க்கணும், மீண்டும் டிடிவி தினகரனை சேர்க்கணும்னு அதுக்கப்புறம் தானே வேலுமணி பேசினாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வேலுமணி என்ன சொல்லி இருந்தாரு, தினகரனை நானும் தங்கமணியும் தான் எடுத்து நீக்கணும் அப்படின்னாரு. எங்க பொதுச் செயலாளர் ஒற்றை தலைமை வேணான்னு சொன்னப்ப ஒற்றை தலைமை வேணும்னு நாங்க தான் பிடிவாதம் பண்ணணும்னு சி வி சண்முகம் சொன்னாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு இவங்க இந்த இயக்கத்துக்கும் தொண்டர்களுக்கும் மனசாட்சிக்கும் விரோதமா 33 பேர் மந்திரியாகணுன்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, அதையெல்லாம் மறைப்பதற்காக இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி தொண்டர்களிடம் எந்த செல்வாக்கும் கிடையாது. சட்டப்படி அவர்கள் இனி வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நீடிக்க எந்த வித அடிப்படை தகுதியும் கிடைக்காது. ஆனா ஏதோ வந்து இனிமே காசினோலாம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. நீங்க முன்னாள் முதலமைச்சர் கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கேளுங்க. காசினிக்குள் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா, யார் பண்ணாங்கன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அப்ப தெரியும். அப்ப நடக்கலையன்றதுக்காக இப்ப அதே குரூப் அதை நடத்துவதற்காக எங்க கட்சியில குழப்பத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனையை உருவாக்க பாக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதுவேணா நீங்க மறுபடியும் கேளுங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேளுங்க. காசினோக்கள் உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அவர் அந்த ஆதரவு அளிக்கலன்றது வேற. ஆனால் அதை யார் முன்னெடுத்தார்கள் கேளுங்க போதும்.